பீரியட்ஸ் டைமில் சில பேருக்கு ரொம்ப தாங்க முடியாமல் வயிறு வலிக்கும். அண்ட் இந்த பெயின்னால் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் அவங்களோட ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்கூல், காலேஜ், ஒர்க் இதுலேருந்து லீவ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெயின் எதனால் வருது அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் நிவேதிதா அமிழ்தன், fertility consultant and gynecologist from the Hive Fertility Clinic. ஸோ ஒரு மைல்டு அமௌண்ட் ஆஃப் பெயின் டியூரிங் பீரியட்ஸ், ஒரு மைல்டு அமௌண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது டெஃபினெட்லி நிறைய பேருக்கு இருக்கும் அண்ட் இது நார்மல் தான். பட் ஒரு சில பேருக்கு இந்த பெயின் ரொம்ப இன்கெப்பாசிட்டேட்டிங்காக இருக்கும். அதாவது அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கு கூட அவங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிவியர் பீரியட்ஸ் பெயின் இருக்கிறத நம்ம டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெஃபினட்டாக இவ்வளோ சிவியர் பெயின் அப்படின்றது நார்மல் கிடையாது. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி சிவியர் பீரியட்ஸ் பெயின்கான ரீசன்ஸ் நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் 80 to 90% ஆஃப் த விமன் வித் சிவியர் பீரியட்ஸ் பெயின்க்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்ததா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யூட்ரஸோட இன்னர் லைனிங்கை நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். எவ்ரி மந்த் இந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் வருது. ஸோ ஒரு சில பேருக்கு ஃபார் சம் ரீசன் இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ யூட்ரஸோட லைனிங்கை தாண்டி யூட்ரஸோட மசில் லேயர் இல்லை வெளிப்பகுதி, டியூப்ஸு, ஓவரிஸ் இதிலெல்லாம் வளரும் போது இது நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு சிவியர் பெயின்ஃபுல்லான கண்டிஷன். அண்ட் இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் இருக்கும். அண்ட் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கேன் அஃபெக்ட் விமன் ஆஃப் ஆல் ஏஜஸ் from young women to even menopausal women. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நிறைய வாட்டி யங் கேர்ள்ஸில் நம்ம ஸ்கேன்ஸ் ஆர் எம்ஆர்ஐ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வச்சு எண்டோமெட்ரியோசிஸ் கண்டுபிடிக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு நம்மளால் ஒரு ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ், அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர உறுதியாக எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. அண்ட் இஃப் அட் ஆல் அவங்களோட சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது அண்ட் தே வாரண்ட் அ டயக்னோசிஸ் அப்படின்னா லாப்ரோஸ்கோப்பின்றது தான் எண்டோமெட்ரியோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங். ஸோ இந்த லாப்ரோஸ்கோப்பியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பென் மாதிரி ஒரு கேமராவை அவங்களோட டம்மியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரூ திஸ் கேமரா இவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இஃப் அட் ஆல் எண்டோமெட்ரியோட்டிக் ஸ்பாட்ஸ் ஆர் டிஷ்யூ இருந்துச்சுன்னா இதை நம்ம த்ரூ லாப்ரோஸ்கோப்பி ரிமூவ் பண்ணி டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். அண்ட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, யூஸ்வலி இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் இருக்கக்கூடிய கண்டிஷன். இதை நம்ம மெடிகேஷன்ஸ் மூலமாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். பட் இதுக்கு ஒரு க்யூர் கிடையாது. ஸோ யூஸ்வலி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃபாலோ சம் நேச்சுரல் ரெமடிஸ் டு ரெடியூஸ் த பெயின். லைக் ஒரு வார்ம் வாட்டர் இல்லை ஒரு லெமன் டீ குடிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் அப்டமனில் ஒரு ஹாட் வாட்டர் கம்ப்ரெஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் வித் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் டெஃபினட்டாக ப்ரூஃபன், மெஃப்டால், டோலோ இந்த மாதிரியான பெயின் கில்லர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பியாண்ட் திஸ் சிவியர் பெயின் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க விமனுக்கு ஃபர்டிலிட்டி கேன் ஆல்சோ பி அ ப்ராப்ளம். அதாவது எல்லாருக்கும் ப்ரெக்னென்சி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் 30 to 40% of the women having severe periods pain and endometriosis also have infertility issues. பட் இது எல்லாமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டராக வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைமில் சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னா இது நார்மல் தான், இதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேணான்னு டிஸ்மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதனால் இந்த பெயின் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதுக்கான ரைட் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும்.